அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இப்போது லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19/7/2024 இன்று முதல் விண்ணப்பிக்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் விடப்பட்டுள்ளது. அதே போல் தேர்வு எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14/9/2024 காலை 9:30 மணி முதல் 12:30 வரை. ஸோ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு முடிந்து இந்த மாதம் 28ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் 20ஆம் தேதியே இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. ஏன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சுட்ருக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. எனி டிகிரி முடித்த மாணவர்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வை விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி எனி டிகிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தால் இந்த தேர்வில் நீங்கள் எழுதி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தயாராகணும். இப்போ இதுக்கான விளம்பர எண் 687, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2024. இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் 20/6/2024. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர். இப்போ இதில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 13 வேக்கண்ட் இருக்குது. அதே போல் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கமர்ஷியல் டேக்ஸில் 336 வேக்கண்ட் இருக்குது. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா 5. அதே மாதிரி ப்ரொபஷனரி ஆஃபீஸர், சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸில் ஒரு வேக்கண்ட். சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்லையே, அதில் வரக்கூடிய சப் ரிஜிஸ்டர் வேக்கண்ட் 5. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் 2. அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் 2 வேக்கண்ட்டு. அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் 19 வேக்கண்ட். விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷனில் 2 வேக்கண்ட்டும். அதே மாதிரி கிரேட்டர் சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கண்ட்டு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லாவில் பார்த்திங்கன்னா 3, சட்டத்தில் 3 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ, இது ஏஎஸ்ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அப்புறம் ப்ரொமோஷன் டு எக்ஸ்ஓ ஆவாங்க, ரைட்டுங்களா. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே இந்த வேக்கண்ட் 3 வேக்கண்ட் இருக்குது. ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் காம் ப்ரோக்ராமர், இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ டிஎன்பிசிலே இது 4 வேக்கண்ட் இதில் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்டர் பார்த்திங்கன்னா 107 வேக்கண்ட் இருக்குது. அதேமாதிரி ஃபாரஸ்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் 7 வேக்கண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீஸில் 507 வேக்கண்ட். நம்ம இதுக்கு இது இன்டர்வியூ போஸ்டிங்காக முன்னாடி இருந்தது. இப்போ இது இன்டர்வியூ இல்லாதே இது கொடுத்துருக்காங்க குரூப் 2. அதேமாதிரி குரூப் 2Aல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் டு சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர், இது தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஃபுல் டைம் ரெசிடென்சி வார்டன் லீகல் ஸ்டடீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ் சொசைட்டியில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 497 வேக்கண்ட் இருக்குது. அதேமாதிரி ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ், இதில் 4 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்
இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இதில் வந்து 273 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்டட் ஆடிட்டில் வந்து 273 வேக்கண்ட்டு. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து ஹேண்ட்லூம்ஸில் வந்து 2 வேக்கண்ட்டு. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டென்ட் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்டு அக்ரி பிஸ்னஸில் வந்து 12 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டண்ட் வந்து கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு 13 வேக்கண்ட் இருக்குது. ரெவன்யூ அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்போ அது நியரஸ்ட்டு ஒரு 200 வேக்கண்ட்டுக்கு மேலே அதில் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் சிவில் சப்ளையர் அண்டு கன்சூமர் ப்ரொடெக்ஷனில் வந்து ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. இந்த மாதிரி அசிஸ்டண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 61 வேக்கண்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து டோட்டலாக இந்த அசிஸ்டண்ட் ஓரியன்ட்லாகவே ஒரு 500 வேக்கண்ட் பக்கம் ஒவ்வொரு துறையிலையும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசின்ஸில் இருக்குது, லேபர் ஆஃபீஸில் இருக்குது, ஃபிஷரி அண்டு ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் இருக்குது, மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸ், சோசியல் ஸ்கூல் எஜுகேஷன், விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன், ஃபாரஸ்ட்டு, ஸ்டேஷ்னரி அண்டு பிரிண்டிங், செரிகல்ச்சர், டவுன் பஞ்சாயத், கோஆப்ரேட்டிவ் ஆடிட், இந்த துறைகளெல்லாம் ஃபாரஸ்ட் போன்ற துறைகளெல்லாம் இந்த அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் இந்த மாதிரிலாம் வந்து அசிஸ்டண்ட் போஸ்ட்டு நிறையா இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 2ல் மொத்தமாகவே வந்து நமக்கு 1820 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு குரூப் 2 ஏவிலையும், குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 504 வேக்கண்ட்டும் இதில் வந்து இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னா 1820 507 வேக்கண்ட்டு இந்த கால்ஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2000க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா தைரியமாக சந்தோஷமாக, ஏன்னா அப்போலாம் 500 வேக்கண்ட்டு 700 வேக்கண்ட்டு 900 வேக்கண்ட்டு 1000 வேக்கண்ட்டுன்ற மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். இப்போ வந்து வேக்கண்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ குரூப் 2 அப்படின்றது நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே எழுதலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/7/2024 படி அந்த ஏஜ் லிமிட் வந்து சில போஸ்டிங்க்கு வந்து குறிப்பிட்ட ஏஜ் கொடுத்துருக்காங்க. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித்து டெச் மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து 52 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இவங்களுக்கெலாம் வந்து மினிமம் ஏஜ் வந்து இந்த ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு 26, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 42. அதேமாதிரி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் 32. இந்த மாதிரி வந்து அந்த போஸ்டிங் சம்மந்தப்பட்ட இதில் இப்போ ஃபாரஸ்டர் அப்படின்னா மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் 32 இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அது எல்லாமே இருக்குது. ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த கால்ஃபரில் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி கால்ஃபரில் டோட்டல் 79 பக்கம் எல்லா கல்வி தகுதி, அதுக்கடுத்தது போஸ்டிங் எங்கெங்கே என்னென்ன போஸ்டிங் இருக்குது, இதுக்கான சிலபஸ் என்ன, எல்லாமே வந்து தெளிவாக இந்த 79 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். கமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 79 பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுலேருந்து கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த குரூப் 2வில் எப்படி இருக்கும், இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிசியில் வந்து ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அப்படின்ற 2 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி லெவலில் இருக்கும் 75 கொஷினும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி வந்து 25 கொஷினும். ஸோ மொத்தம் 100 கொஷினும் இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இப்போ இது வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே இதில் இருக்குது. எனி ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. குரூப் 2வில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து
100 கொஷின் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட்ஸ் அண்டு மென்டல் அபிலிட்டி 25, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் 100, மொத்தம் 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 hours எக்ஸாமு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்ட் டைப், இந்த ப்ரிலிமினரி வந்து எப்படி இருக்கும், அப்ஜெக்ட் டைப் 200 கொஷினில் 300 மார்க், கொஷினுக்கு 1.5 மார்க், நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இது வந்து ப்ரிலிமினரியில் இது கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ்க்கு போகிறப்போ குரூப் 2, குரூப் 2A இது ரெண்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து கட்டாயம் பாஸ் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் மார்க்கு 100 மார்க்கு, 3 மணி நேரம் இது நடக்கும். நம்ம அதில் வந்து எடுக்க வேண்டியது பாஸ் மார்க் வந்து 40 மார்க், 40 மார்க் எடுக்கணும். அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் மார்க் 300, 3 hours டைமு. இதில் வந்து நம்ம மினிமம் எடுக்க பாஸ் மார்க் எவ்வளோன்னா 90 மார்க். இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாம், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2ல் நான் அது சொன்னேன். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் ஃபார் குரூப் 2A சர்வீசஸ். இதில் வந்து பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதில் வந்து 100 கொஷின்ஸ், 100 மார்க் இருக்கும். 3 hours 40 மார்க் எடுத்து பாஸ் மார்க். இதுவும் டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது நம்ம வந்து அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, நம்ம எழுத்து தேர்வு. இது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதுவோம், கொஷின் கொடுத்து ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வரி நம்ம 1 மார்க் ப்ரிலிமினரியில் இருக்க மாதிரி இருக்காது. இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்த எழுத்து தேர்வு இருக்கும். அதே போல் வந்து இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 கொஷின் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 40 கொஷின்ஸ் இருக்கும். இதில் பொது அறிவில் அதில் ABCன்னு 3 பார்ட் வந்து குரூப் 2Aல கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஒரு 60 கொஷின் இருக்கும். ஸோ வந்து 200 கொஷின், 300 மார்க்கு, 3 hours வந்து இது நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப். இப்போ குரூப் 2Aல தமிழ் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், எழுத்து தேர்வு இருக்கும். அதில் வந்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் குரூப் 2A வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த வருஷம் தான் இது புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கான பயிற்சி வகுப்பு யூனிக் அகாடமியில் சனி ஞாயிறு கிளாஸ் வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 1 by 1 இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 எழுதிட்டு குரூப் 4 எழுதிட்டு உடனே படிக்கணுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் அடுத்த மாதம் 19/7/2024 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அது வரைக்குமே நீங்கள் வந்து டெய்லி கிளாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் வேணாலும் சரி, சன்னையர் கிளாஸ் வந்து வேணாலும் சரி, இப்போ இந்த வாரம் வந்து இல்லை கிளாஸ் நடக்குது. நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அட்டன் பண்ணலாம். ஏன்னா அது அப்ளை பண்ணுற டேட் வரைக்கும் நாங்கள் அட்மிஷன் தருவோம். அதுக்கு பிறகு குரூப் 2க்கு அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 year கோர்ஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உடனடியாக குரூப் 2 எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துட்டு கிளாஸுக்கு வரலாம். அந்த கிளாஸுக்கு வந்துட்டே கூட விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லாமே ஐடியா நாங்கள் தருவோம். எப்படி ஃபில் பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்குலாம் இது விண்ணப்பிக்கிறதுக்கான சரியான வழிகாட்டுதல் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு வர முடியாது, எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும், அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல்லாக நாங்கள் எழுதுகிறோம். நான் ஏற்கனவே படித்து தேர்வு எழுதிட்டு இருக்க மாணவர்களுக்கு மாடல் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் எழுதி நம்ம வந்து இங்கே நீங்கள் நிறைய தவறானாலுமே அதை தவறானதை சரி பண்ணிவிட்டு இந்த ஆஸ்லேஷன்லாம் இல்லாத போய் அங்கே எழுதணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த எக்ஸாம் போய் எழுதுகிறப்போ ஆஸ்லேஷன் வந்துடும். அந்த ஆஸ்லேஷன் வந்து தெரிஞ்ச நிறைய தப்புன்ட்டு வந்துடுவோம். தெரியாத கஷ்டமாக இருக்கும்போது கூட அந்த கொஷினை வந்து நம்ம யோசித்து கரெக்டாக எழுதிடுவோம். ஆனால் ஈஸியாக வரப்போ டக்குன்னு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் கரெக்டாக வரும். அதை ரெண்டாவது ரீதிங்க் பண்ணி எழுதுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தப்பாகி போயிடும். ஸோ அதனால் அதற்கான டெஸ்ட்டு நிறைய எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட் பேட்ச் யூனிக் அகாடமியில் இருக்குது. அதே போல் கிளாஸ் நேரடி ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து கொஷின் அனுப்பிடுவோம், நீங்கள் அப்புறம் ஆன்சர் அனுப்புவோம். இந்த ஒரே டெஸ்ட்டை பல முறை திரும்ப எழுதலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து 100 டெஸ்ட் வேணாலும் 50 டெஸ்ட் வேணாலும் அதற்கான ஃபீஸ் கட்டி நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கொஷின் நீங்கள் எப்படி இருக்குன்றதை வந்து www.unicacademy.com அதில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் அண்டு நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு கொஷின் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். 94432 37648 மற்றும் 786899794 என்ற எண்ணிலும்
தொடர்பு கொண்டு ஒரு மாடல் டெஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கேளுங்க, நாங்கள் தரோம். எழுதி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஷின் பேப்பர் நீங்கள் ஃபீஸ் கட்டி அந்த டெஸ்ட் எழுதலாம். அந்த டெஸ்ட் தொடர்ந்து எழுதி பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் நாங்கள் அனுப்புகிறோன்னாவே அதை 100க்கு 100 வாங்குறவங்க 10 டைமில் திரும்ப எழுதலாம். அந்த மாதிரி 100 டெஸ்ட்டு வாங்கி அது 10 டைம் எழுதலாம், 1000 டைம் வந்துடுது. அது நல்லா தரவு பண்ணாவே எல்லா விதமான கொஷின் அதில் கவர் ஆகிடும். அந்த இந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எப்படி டஃப்பாக கேட்குறாங்களோ அந்த மெத்தடை நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா யூனிக் அகாடமி 1998ஆம் ஆண்டு முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய மிக சிறந்த கல்வி நிறுவனம். இங்கு படித்து 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு துறைகளில் தமிழகம் எங்கும் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள். அதே போல் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக வேண்டும் என்று நினைத்தால் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணாலுமே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். யூனிக் அகாடமி சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை, சேலம் 4 என்ற முகவரியில் அமைந்துள்ளது. உங்களுக்கு வேறு எந்த டவுட் எஜுகேஷன் சம்மந்தமாக இருந்தாலும் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியில் குரூப் 2 உடைய கால் ஃபார் வந்ததை இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டோட்டல் டீட்டெயில்ஸ் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். வேணாலும் பிரிண்ட் அவுட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லா விதமானதும் அந்த 29 பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.